கேது கேதுன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு ஞானக்காரர். ஓகே, அந்த ஞானம்னா என்ன, அந்த ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கிறார், அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உடல், மனம், ஆன்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்கு. அதே போல அறிதல், புரிதல், உணர்தல், இது 3 அது கூட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பேர் அறிவு, அறிதல். இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல சில விஷயங்கள் நமக்கு புரியும் பொழுது அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில விஷயங்களை நம்ம உணர முடியும், அது நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு விஷயம் உணர முடியும்னா அது ஆன்மீகமா மாறுது. அந்த உணர்வு மேன்மை அடையும் பொழுது ஞானமா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு, நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இது அறிவு, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாராவது தெரியாம நெருப்புல கை வச்சுட்டாங்க, அவங்க மேல நெருப்பு பட்டுடுச்சுன்னா அவங்க வேதனையில துடிக்கிறாங்கன்னா, அது நமக்கு அட் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லையா, இது புரிதல், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல யாருக்கு அடிபட்டதோ அந்த இடத்துல நம்ம இருந்தா, அந்த நெருப்பு நம்ம மேல பட்டிருந்தா, நமக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அந்த வலி வேதனை எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்றோம்ல, உணர்தல், அது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு உணரும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஞானம் கிடைக்கும். உணர்வு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் உணர முடியாது. அந்த உணரக்கூடிய தன்மையை தான் கேது பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணரும் தன்மை நமக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ இந்த கேது பகவான் நமக்கு 2 வகையில இந்த உணர்வுகளை கொடுக்கிறார். ஒண்ணு, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நமக்கு நடந்த மாதிரி நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அது நமக்கு நடந்திருக்காது, யாருக்கும் நடக்கும். ஆனால் அதை பார்க்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை உணர முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படிங்க யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம உணர முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் கனவு காண்டிருப்போம். அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, ஏதோ ஒரு சூழல நிச்சயமாக நம்ம கனவு வந்திருக்கோம். அந்த கனவுல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே அந்த கனவு கலையிற வரைக்கும் அது கனவு தான் நமக்கு தெரியாது. உண்மையிலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா தான் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பள்ளத்துல இருந்து நம்ம தெரியாம தவறி விழுற மாதிரி ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம தவறி விழுகிற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஒரு ராஜாவா இருக்கிறோம், ஒரு பெரிய பணக்காரரா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யறோம், நிறைய தர்மங்கள் செய்யறோம், இல்ல நமக்கு தெரியாத ஒரு வேலையை செய்யறோம். இப்போ இதெல்லாம் செய்யும்பொழுது, கனவுல நடக்கும் பொழுது அது உண்மையிலேயே நம்ம செய்யக்கூடிய உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போலதான் யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு நடந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்கோ, திரும்ப துஷ்கர்மங்கள் நம்ம சேர்க்காம இருக்கிறதுக்கோ ஒரு வழியா இருக்கும். 2வது ஒரு வகை இருக்கு, நம்ம பட்டு உணரக்கூடிய ஒரு அமைப்பு. நமக்கு நிறைய துன்பங்கள் நடக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கேது பகவான் கொடுப்பார். நம்ம ஜாதக அமைப்புல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் நல்லா இருந்துச்சு, இல்லை கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நடக்காம யாருக்கும் நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு உணரக்கூடிய தானாகவே உணரக்கூடிய உணர்வை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த விஷயம் வந்துடும். இல்லை நமக்கு ஜாதக கட்டங்கள் மற்ற கிரகங்கள் சரியில்லை, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை பட்டு தான் உணரணும், அடிபட்டு தான் உணரணும். அந்த அடிபட்டாது உணர்ந்துட்டா அடுத்த வாட்டி அது நடக்காது. அப்ப எந்தெந்த வழிகள்ல நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய உதவிகள் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தருதோ, பலத்தை ஏற்படுத்துதோ, அது மாதிரியான விஷயங்களை நம்மளை செய்ய வைப்பார். அது ஒரு வகை. ஆன்ம பலம் அதிகரிச்சதுன்னா நமக்கு ஞானம் ஈஸியா கிடைக்கும். அதே போல சூழ்நிலையை ஏத்துக்கிறது, இது மிகப்பெரிய ஞானம். இதையும் கேது பகவான் நமக்கு கொடுப்பார். இப்போ எப்பவுமே நமக்கு நடக்கிற நல்லதோ சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நம்ம ஈஸியா ஏத்துக்குவோம். நமக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களோ, துன்பம் தரக்கூடிய விஷயமோ, இல்லை அருவருப்பான விஷயமோ, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியா ஏத்துக்க மாட்டோம். அப்போ நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஏத்துக்கிற மனசு நமக்கு வரணும். அந்த மனசு வரும்பொழுதுதான் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்கும், ஞானமா மாறும். ஸோ இதை கேது பகவான் நமக்கு கொடுப்பார். ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம், நான் ஏன்டா காட்டுக்குள்ளெல்லாம் போறேன் அப்படி கேட்காதீங்க. ஒரு கற்பனையா வச்சுக்கோங்க. இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைய போகுது, லைட்டிங் இருக்காது. இப்போ வழி மாறி வந்துட்டோம்.
ஊருக்கு போகணும். இடையில வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுல வந்து ஃபுல்லா சகதியா இருக்கு. நம்ம வந்த வழி நல்ல வழி தான், ஆனா திரும்ப போக முடியாது, இருட்டிடும். இருட்டிடுச்சுன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, எதுக்காக நம்ம இரையாகலாம். இது மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த சகதியில இறங்கி போகணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம். ஒண்ணு, நம்ம சகதியில கால் வைக்க நமக்கு பிடிக்காம இருக்கலாம், நமக்கு அருவருப்பா இருக்கலாம், இல்ல அதுல வந்து நிறைய முதல்ல இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், என்ன இருக்குன்னு தெரியல, அந்த ஒரு பயம் இருக்கலாம். இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போனா மட்டும்தான் ஊருக்கு போக முடியும். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா அந்த 1 கிலோமீட்டர் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப சகிச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்ப அந்த சூழ்நிலையை ஏத்துக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் இந்த நேரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு இறங்கி நடந்து போயிட்டோம்னா ஊருக்கு போயிடலாம். அது ரிஸ்க் தான். இங்க இருந்தாலும் அதாவது அந்த ரிஸ்க் எடுத்தா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இங்கேயே காட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா உயிர் வாழ்றதுக்கு கேரண்டியே இல்லை. ஸோ இந்த நேரத்துல நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய சூழல் வருது இல்ல, இது மாதிரியான சூழலை நம்ம வாழ்க்கையில நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் கேது பகவான். எதுக்காக அப்படின்னா சூழ்நிலையை நம்ம ஏத்துக்க பழகணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுனால கேது பகவானை வந்து ஒரு கொடிய கிரகமா நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க சூழ்நிலையை ஏத்துக்க பழகிட்டீங்கன்னா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நல்லதாவே தெரியும். அதே போல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்திடுவார் இவர். பற்றற்ற தன்மை அப்படின்னா, நீங்க எது மேலாம் ரொம்ப ஆசையா இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ, இது எனக்கு வேணவே வேணாம் நீங்களே நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா பற்று உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சிலருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணியே வாழ்க்கையில வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவாரு. கேது பகவான் வந்து இதுலதான் ஸ்பெஷலிஸ்டே அவரு. அது வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதான். எனக்கு கணவன்னா ரொம்ப பிடிக்கும், மனைவினா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சா அவங்க அவங்க வேணவே வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு மனசை ஏற்படுத்திடுவாரு. அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் நிறைய பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றது கிடையாது. நீங்க பற்றற்று இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் சொல்லி கொடுத்து வர்றார். இது போல நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுவுமே நிலை இல்லை, எந்த விஷயமே நிலையானது இல்லை அப்படின்றதையும் உணர்த்துவார். நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா பெருசா ஃபங்க்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்பதான் உள்ள போயிருப்போம். திடீர்னு அந்த வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது இவருடைய நோக்கம் இல்லை. எதுவுமே நிலை இல்லை அப்படின்றத உணரணும், அதான் நோக்கம். அளவுக்கு அதிகமான சந்தோஷமா இருக்கும் பொழுது அது நிலை இல்லை அப்படின்ற உணர்த்துற மாதிரியான விஷயத்தை இவர் பண்ணுவார். அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வாழவே வேணாம், எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பவும் இந்த துன்பமும் நிலை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உணர்த்துவார். அதுக்காக இவர் நல்லதும் செய்வார். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்படுத்துவார். ஏன் செயல்படுத்துவார்னா, நம்ம நினைக்கிறது எல்லாமே சரி கிடையாது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காதுன்றதை நம்ம உணரணும். அதான் விஷயம். உங்க கான்ஃபிடென்ட்டை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவார். நீங்க வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒரு சிறந்த மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். எது மாதிரியான டாபிக்கா இருந்தாலும் எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம உங்களால ஈஸியா பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த டைமிங்ல உங்களுக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே பேச முடியாம போயிடும், இல்லை நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க வந்து நம்ம என்ன எவ்வளவு பெரிய விஷயமாலும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும், ஆனா இந்த விஷயம் நம்மளால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயத்த கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற விஷயத்தான் உணர்த்த வர்றாரு. எல்லாமே நம்மளால செய்ய முடியாது, நீங்க கான்ஃபிடன்ட் நம்பிக்கைன்றது வேற, எதுவுமே நிலை இல்லைன்றது வேற. அந்த நிலையில்லாத தன்மையை நம்ம உணரணுன்றது தான் உணர்த்துவார். ஏன் இதெல்லாம் அவர் பண்றார் அப்படின்னா, இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அதுல கேது பகவானுடைய வேலையே மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் ஏன் வரணும்? நமக்கு ஞானம் வந்துச்சுன்னா நம்ம மூலமா எந்த துஷ்கர்மமும் நடக்காது, நம்மளால எந்த பாவமும் நடக்காது. அப்ப எந்த பாவமும் நடக்காம இருந்தா நம்ம கர்ம வினையை தீர்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லாமல் போயிடும். அப்ப திரும்ப பிறவா நிலையை நம்ம அடைய முடியும். அப்படின்னா நம்ம வந்து பிறவா நிலையை அடையணும்னா நமக்கு ஞானம் வேணும். அதனால இவர்
நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை உணர்றதுக்காக துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ இவருடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இது பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம உணர்ந்துட்டோம்னா அடுத்த வாட்டி இதே நிகழ்ச்சி நடக்காது. ஒரு துன்பம் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதுல இருந்து எதையுமே கத்துக்கல. இப்போ சூழ்நிலையை ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூழ்நிலையை ஏத்துக்கல, திரும்ப திரும்ப அதே மாதிரியான துன்பங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பனா நம்ம ஏத்துக்கிட்டோம், சூழ்நிலை ஏத்துக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த துன்பமே நமக்கு கொடுக்க மாட்டார். அதே நேரத்துல இவருடைய வேலை அங்க முடிஞ்சு போச்சுன்னா இவர் நமக்கு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார். அதாவது கேது பகவான் சக்சஸ் ஆகணும். அவருடைய மோட்டிவ் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறது. நம்ம ஞானம் கொடுக்கறது ஃபுல்லா நம்ம ஞானி ஆக தேவையில்லை. அதை ஏத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படின்னா கேது பகவானுடைய அருள் நமக்கு வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தையும் உணர வைக்காம தானாவே நம்ம நிறைய விஷயங்களை உணர மாதிரியான அமைப்பு அவர் நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். பரிகாரம் மாதிரினா சில ஸ்லோகங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து விநாயகருக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லலாம். என்னன்னா, அம்மை அப்பன் அறிந்துணர்த்தும் அரியமா கடவுள் கணேசன் தாள் போற்றி, யாதும் அறியா மாந்தர் மாயை நீக்கி ஞானம் அருளும் ஞான கொழுந்தே போற்றி, தடையேதும் இல்லாமல் தொட்டது துலங்கிட ஐயம் கலைந்து காத்தருள்வாய் ஐங்கரனே போற்றி போற்றி. இது வந்து விநாயகருக்காக தினமும் காலையில சொல்லலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்ப சொல்லலாம். அதே நேரத்தில் கேது பகவானுக்கும் ஒரு ஸ்லோகன் சொல்லணும். சிம்பிளா, ஞான காரகனே போற்றி, ஆன்மீகம் உணர்த்துபவனே போற்றி, பட்டறிவு குறைத்து கேள்வி ஞானம் தந்து அருள் புரிவாய் கேது பகவானே போற்றி. இது மட்டும் சிம்பிளா சொன்னாலே போதும். ஆனா என்னன்னா டெய்லி சொல்லணும். தினமும் காலையில குளிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, நிச்சயமா கேது பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் வீட்டுல கேது பகவான் இருந்தாருன்னா அது வந்து ஒரு தோஷமா பார்க்கப்படுது. என்னதான் தோஷமா இருந்தாலும் நிறைய நல்லதும் அந்த இடத்துல அவர் செய்வார். 7ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாருன்னா நிறைய நல்லது நடக்கும். இப்போ வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை, ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இசை மேலே நாட்டம் அதிகமாக இருக்கும், இசை கலைஞர்களாம் இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் அதில் கிடைக்கும். பிஸ்னஸில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எல்லாரை விட சிறப்பான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும். அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கும். மற்றவங்க கூட ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமம் வச்சு அவங்களை பாதுகாக்கிறது, வயசானவங்களுக்கு ஆசிரமம் வச்சு பாதுகாக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாரு அவர். ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான பயணங்கள் நிறையா கொடுப்பார். வெளிநாடு இல்லைன்னா ரொம்ப தூரம் எங்கேயாவது பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும்பொழுது நடக்கும். ரொம்ப ஆடம்பரமான உடைகளை அணியக்கூடிய அமைப்பு இருக்கும். ரொம்ப சுவையான சாப்பாடு, அறுசுவை விருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சொந்த இடத்துல வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது சொந்த வீட்டில் வாழக்கூடிய அமைப்பும் கொடுப்பார். அது 7ஆம் அதிபதி நல்லா இருக்கும் பொழுது எங்கே போனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேருந்து நிறைய ப்ரைஸ் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். இது மாதிரியான அமைப்புலாம் வந்து கேது பகவான் சாதகமான சூழல் இருக்கும்போது நிச்சயமாக கொடுப்பார். எங்கே போனாலும் ஜெயிக்கிறது, நிறைய பரிசு வாங்குறது, பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும்பொழுது எது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, திருமணம், முதல் விஷயம் திருமணம் தான். திருமணம் வந்து தாமதமாகிறது, திருமண முறிவு ஏற்படுறது, மறுமணம் செய்ய மாதிரியான சூழ்நிலை, நண்பர்கள் கூட வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறது, கூட்டாளிகள் வந்து பிரியறது, கூட்டாளிகள் மூலமாக நஷ்டமாகிறது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகக்கூடிய சூழல் கூட வரலாம். காதல் தோல்வி, அடிக்கடி மற்றவங்க கூட ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது எங்கேயாவது ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் இருக்கிற பொருள் திருடு போகலாம், கையில் இருக்கிற பொருளை திருடு போகலாம், அது மாதிரியான சூழல் ஏற்படலாம். முக்கியமாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய சிரமப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு. இல்லீகலான தொடர்பு, சட்டப்படி கணவன் மனைவி அல்லாது கள்ள தொடர்பு இருக்கக்கூடிய சூழல் இங்கே இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உறவு, எதுலையுமே வந்து ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு உறவு இங்கே இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது.
ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது எது மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும் அப்படின்றத ஒரு லைனில் பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. இவங்களை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா திருமண வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா வாழ்க்கை துணை ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க மூலமாக நிறைய நல்லது நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். நண்பர்கள் இவங்களை விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்படும். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா நிறைய மக்களுடைய தொடர்பு இருக்கும், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சூழல் நிறையா இருக்கும். சர்வதேச வாணிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா நிச்சயமாக காதல் தோல்வி இருக்கும், திருமண முறிவு ஏற்படும். 3-4 முறை திருமணம் செஞ்சால் கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். கடக லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக அவங்க ரொம்ப யோகமான ஒரு நிலையை அடைவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்ததை விட திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க ஸ்பௌஸ் மூலமாக இவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க, கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்பு, நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தார்னா இவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப செழிப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப பேர்புகளோட நிறைய சம்பாத்தியத்தோடு இருப்பாங்க. நெகட்டிவ் சைடுனா காதல் முறிவு, திருமண முறிவு, இவங்க திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக அவங்களால இருக்கவே முடியாது. துலாம் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காருன்னா ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துருவார். அபரிவிதமான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும், நம்மளால் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படி, ஏன்னா அவங்களுக்கு போகிற இடம்லாம் வெற்றியாக இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும், இவங்க பண்ணுவாங்க. அது மூலமாக நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். விருச்சிக லக்னத்திலேருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நிறைய சந்தோஷம் கிடைக்கும், நிறைய வாழ்க்கையில் நம்பிக்கை கிடைக்கும். அம்மா அப்பா ரொம்ப சாதகமாக இருப்பாங்க, தந்தை வழியில் நிறைய சொத்துக்கள் கிடைக்கும், தான தர்மம் நிறைய செய்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா திருமணம் முறிவு ஏற்படும், விவாகரத்து நடக்கும், மறு திருமணம் பண்ணாலும் அதுலேயும் பிரச்சனை இருக்கும். தனுசு லக்னத்திலேருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க, சமயோஜிதமாக செயல்படக்கூடிய சிந்தனை, அந்த திறமை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். நெகட்டிவ் சைடுனா காதல் முறிவு, திருமண முறிவு தான். மகர லக்னத்திலேருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காருன்னா சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, ராஜ விருந்து அவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது, தூக்கமும் இருக்காது. கும்ப லக்னத்திலேருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தாருன்னா இவங்களுக்கு அரசாளக்கூடிய அமைப்பு கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும், ஒரு ராஜாவை போல வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் சைடு அப்படின்னா இவங்களை மற்றவங்க வெறுக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க நிறைய செய்வாங்க. மீன லக்னத்திலேருந்து 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அப்படின்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், மக்களுக்காகவே சேவை செஞ்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும், எல்லாரும் இவங்களை போற்றி புகழ்வாங்க. நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா திருமண முறிவு, காதல் முறிவு. இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான், மற்ற கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.